ஒரு இசை கலைஞருக்கு கொஞ்சம் அவர் வீட்டில் கூட தனியா கதவை மூடிட்டு அவர் பாடலாம், அப்படிதானங்க? நீங்க எல்லாரும் மௌனமாவே இருக்கீங்க. இப்போ ஒரு நடன கலைஞர்னு வச்சுக்கோங்க, அவர் வெறும் நடராஜர் சிலை முன்னாடி கூட நடனம் ஆடலாம். ஒரு ஓவிய கலைஞரை எடுத்துக்கொண்டால் யாருமே இல்லாமல் தனியாக ஓவியம் வரைவதைத்தான் விரும்புவார்கள். முன்னாடியே 10 பேர் நின்று அவருக்கு வரைய வராது. ஒரு சிற்பி கூட அப்படித்தான், தனியே நின்று சிற்பத்தை செதுக்கிவிட முடியும். இந்த உலகத்தில் எல்லா கலைஞர்களும் தனியே இருந்து அவர்களுடைய கலையை செய்ய முடியும், செய்யலாம். ஆனால் ஒரே ஒரு கலைத்துறையை சார்ந்தவர்கள் மாத்திரம் தனியே அந்த கலையை நிகழ்த்தவே முடியாது. யார் என்றால் பேச்சாளர். அங்க தனியா ஒரு இடத்துல பேசிட்டு இருந்தோம்னா மருத்துவமனையில எங்களை சேர்த்துருவாங்க. எனவே பேச்சு என்பது பேசுபவர்